இந்த பணத்தை நீங்கள் எடுத்து கொடுக்க கொடுக்க இந்த ஏற்றத்தாழ்வு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. குறையல, சமமாக அப்படியே நிற்கலை, அதிகரிக்கலை, கூடுதல் வேகத்தோடு அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போன்னா நீங்கள் பண்ணுறதுல ஏதோ தப்பு. அப்போ இவ்வளோ பணத்தை கூடுதாக கொடுத்த பிறகும் அவங்களுக்கு முன்னேற்றம் வரலன்னா அகெயின் ஆஸ்க் கொஸ்டின், வாட் இஸ் த எண்ட் டு திஸ்? இதற்கு நிரந்தர முடிவு என்ன? ஏன்னா நம்ம ஊக்கம் கொடுக்காமல் அவங்க வந்திருக்காங்க, அங்கெல்லாம் ஊக்கம் கொடுத்தவர்கள் வந்திருக்காங்க. அதனால் யார் வந்தால், எப்போ வந்தால், எதுக்கு வந்தான்னு அவங்களுக்கு தெரியும். எல்லா நபருடைய தகவலும் அரசாங்கம் வைத்திருக்கிறது. ஆனால் இதெல்லாம் டிஜிட்டைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆக்சுவலாக பெரிய காம்பவுண்ட் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். 2 கடிகாரங்கள் என்ன இது என்ன சொல்கிறது, பயனுக்காக, இது ஞாபகத்துக்காக. நீதி கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பு என்னென்னா, இது பேரறிஞர் அண்ணா சொன்னார், வரலாற்றில் மேலடுக்கில் பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கிறவர்கள், சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கிறவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு போராடின ஒரே சிறப்பு உதாரணம் இதுதான். வீரகேசரி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை உலகில் மிகப்பெரிய ஒரு பாரம்பரியத்தை கொண்ட வீரகேசரி ஊடகத்துக்கு இன்று மிக முக்கியமான ஒரு நாள். இந்தியாவை அல்லது முழு உலகையுமே திரும்பி பார்க்க வைத்த ஒரு சர்வதேச அரசியல் தலைவரை இன்று நாங்கள் சந்திக்கின்றோம். வீரகேசரி ஊடகம் சார்பாக அவரை நாங்கள் இன்று நேர்காணல் செய்கிறோம். தமிழகத்தின் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் மற்றும் முன்னாள் நிதி அமைச்சர் டாக்டர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை நாங்கள் இன்று சந்திக்கின்றோம். வணக்கம் சார். நீங்கள் இலங்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக கருதப்படுகிறீர்கள் தமிழ் பேசும் மக்கள் மத்தியில். ஏனென்றால் 2022 நாங்கள் மிகப்பெரிய ஒரு நிதி நெருக்கடியை இங்கு சந்தித்துக் கொண்டிருந்த போது நீங்கள் தமிழகத்தில் மிகப்பெரிய நிதி ஸ்டெபிலிட்டி, ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டின்னு ஒரு சாதனையை நிகழ்த்தி கொண்டிருந்தீர்கள். அந்த அரசியலமைப்பில் ஓட்டைகளுக்குள் புகுந்து அந்த விடயங்களை ஆராய்ந்து ஒரு மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தினீர்கள். 4 பட்டங்கள் பெற்றிருக்கின்றீர்கள், டாக்டர் பட்டம். அது மட்டுமில்லை, சர்வதேச வங்கித்துறை நிபுணர். கடனை குறைத்திருக்கிறீர்கள். 62,000 கோடி ரூபாவாக இருந்த தமிழக வருமான பற்றாக்குறையை 32,000 கோடி ரூபாவாக குறைத்தீர்கள். எஸ்எம்இ துறையை வளர்ச்சிக்கு செய்திருக்கீங்க. அது மட்டுமின்றி பாரிய முதலீடுகளை வரவழைத்தீர்கள் அந்த 2 வருட காலப்பகுதியில். ஒரு குறுகிய காலத்தில் இந்த அபாரமான வளர்ச்சியை எப்படி நீங்கள் சாதித்தீர்கள்? அதாவது நான் உலகத்தில் பெற்ற அனுபவமோ கல்வியோ தாண்டி 5 ஆண்டுகள் நான் எதிர்க்கட்சி உறுப்பினராக இருந்தபோது இன்றைய முதலமைச்சர், அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் எனக்கு பொது கணக்கு குழு என்ற சட்டமன்ற குழுவில் உறுப்பினர் ஆகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தார். அந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி. அந்த 5 ஆண்டுகளில் பல ஆயிரம் பத்திகள் தணிக்கை குழுவால், சிஏஜி என்று கூறுவாங்க இந்தியாவில், தணிக்கை குழுவால் என்னென்ன தவறு எங்கெங்கே நடந்திருக்கு, எந்தெந்த துறையில், நில மேலாண்மையில், இல்லை வணிக வரியில், இல்லை மீனவர் துறையில், இல்லை விவசாயத்துறையில், எந்தெந்த துறையில் என்னென்ன தவறு நடந்திருக்கு அப்படின்ற தணிக்கை அறிக்கையுடைய பத்திகளை ஆய்வு செய்யும் குழு, அந்த குழு அதை எப்படி நடவடிக்கை எடுத்து சீர்திருத்தது. எனவே அந்த குழு கூட்டங்களில் கூட பல இடங்களுக்கு சென்று இது என்ன தான் இந்த திட்டம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பல அதிகாரிகளை கூட்டத்துக்கு அழைத்து அவங்கள கேள்வி கேட்டு அவங்கள்ட்ட. ஸோ அந்த 5 ஆண்டுகளில் எனக்கு தெளிவாக தெரிய வந்தது, எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்க வேண்டியது, அதாவது பொதுவாக தெரியும் எல்லா நிறுவனங்களிலும், எல்லா குறிப்பாக மேலாண்மை செய்யும் நபர்கள் மாற்றிக்கொண்டே இருக்கிற சூழ்நிலையில், அரசியலில் 5 வருஷத்துக்கு ஒரு தேர்தல் நடந்து வேறு ஆளுங்கள், நல்ல கண்டினியூட்டி இருக்கிற ஒரு கார்ப்பரேட்டில் கூட பல மாற்றங்கள் தேவையான நேரத்தில் செய்யப்படாமல், ஆர்கனைசேஷன்ஸ் ஃபைண்ட் இட் ஹார்ட் டு அடாப்ட் ரேப்பிட்லி, தேவையான வேகத்தில் தேவையான மாற்றங்கள் உருவாக்குறது பெரிய தொழிலதிபர்களும் கஷ்டப்படுவார்கள். ஆனால் அரசாங்கம் மாதிரி ஒரு இடத்தில், ஏன்னா ஆட்கள் மாறிக்கொண்டே இருக்கிற இடத்தில் பல பிழைவுகள், பல இடையூறுகள்
வந்துவிடும் என்றது பொதுவாக தெரிந்தது. இந்த 5 ஆண்டுகளில் குறிப்பாக எங்கெங்கே என்னென்ன மாதிரி பிரச்சனை இருக்குது, எதையெல்லாம் திருத்தணும் என்ற ஒரு திட்டத்துடன் தான் நான் இந்த பொறுப்புக்கே வந்தேன். அதனால் நான் சொல்லுவேன், அந்த அனுபவம், அந்த ஞானத்துடன் அதற்கெல்லாம் மீறி நான் பல முறை சட்டமன்றத்தில் கூறியிருக்கிறேன், மாற்றத்தை உருவாக்கணும் என்றால் இருக்கிறதுலேயே பெரிய திறன் அறிவோ இல்லை தொழில்நுட்பமோ இல்லை அந்த துறை திறனோ கல்வியோ கிடையாது. இருக்கிறதுலேயே பெரிய ஒரு திறன் பொலிட்டிக்கல் வில். அதாவது மாற்றத்தை உருவாக்கினால் யாரெல்லாம் அதை பற்றி கதறுவாங்களோ, யாரெல்லாம் தவறு பண்ணிகிட்டு இருந்தவங்க அதை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களோ, அதையெல்லாம் தாண்டி செல்வது. அந்த பொலிட்டிக்கல் வில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் வர முடியும். அது மாண்பு முதலமைச்சர் அந்த உறுதி, அந்த அந்த சப்போர்ட், அதனால் நான் பல இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் ரொம்ப குறிப்பாக சொல்ல போகிறேன், சொல்லியிருக்கேன், அவருக்கு எல்லா வாய்ப்பு கொடுத்ததும் அவர் தான், அவருக்கு எல்லா சப்போர்ட் கொடுக்குறதும் இல்லை தான், ஆலோசனை கொடுக்குறதும் அவர் தான், என்னை பாதுகாப்பாக வைக்கிறவரும் அவர் தான். ஏன்னா பல விரோதிகள் உருவாகுவாங்க மாற்றத்துக்கு. அதனால் எனக்கு ஏற்கனவே இருந்த புரிதல், தெளிவு, கல்வியினால் வந்த சில இன்சைட்ஸ். ஆனால் முக்கியமானது, முதலமைச்சர் 2 ஆண்டுகளில் ஒரு முறை கூட, ஒரு கோப்பில் கூட ஏன் இப்படி செய்தாய், ஏன் இப்படி செய்யவில்லை, சில முன்னெச்சரிக்கையாக பேசுவாரே தவிர கையெழுத்து போட்ட பிறகு எதுவுமே கேட்டதில்லை. அதனால் நான் சொல்லுவேன், சுமார் 7000 கோப்புகள் நான் ஆய்வு செய்தேன் என் கையெழுத்துக்கு வந்ததை அந்த 2 ஆண்டுகளில். அந்த 7000-ல் சுமார் 10% திருப்பி அனுப்பப்பட்டு திருத்தத்துக்கோ மாற்றத்துக்கோ அனுப்பப்பட்டு அதன் மூலம் உருவாக்கினேன். பல வகையில், வெவ்வேறு வகையில் குழுக்கள் அமைத்து, ஆலோசனை குழுக்கள் அமைத்து, ஆய்வு குழுக்கள் அமைத்து, நில மேலாண்மைக்கு அந்த குத்தகை விடுற விதிமுறையை மாற்றுறதுக்கு ஒரு லீஸ் கமிட்டி ஒன்று. அதனால் 20 ஆண்டுகள் எனக்கு தெரிந்த, ஏன்னா என் தந்தையும் அரசியலில் இருந்தார், அது இல்லாமல் வரலாறு டாக்குமெண்ட்லாம் இருக்கும், அது இல்லாமல் பத்தியிலெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, அதனால் 20 ஆண்டுகள் உருவாக்காத ஒரு மாற்றத்தை 2 ஆண்டுகளில் மாற்றணும். அதை நான் கூறுவேன், திருப்பி கூறுவேன். ஒரு சிஸ்டத்தை ஒரே மாதிரி நீங்கள் மேலாண்மை செஞ்சிட்டு இருந்தால், ஒரு விதிமுறையை தொடர்ந்து பின்பற்றிட்டு இருந்தால் மாற்றம் வராது விளைவில். நீங்கள் சிஸ்டத்தை மாற்றி நீங்கள் ப்ரொசீஜரை மாற்றினா கூட விளைவு வருமா என்று உறுதி கிடையாது. ஆனால் மாற்றாமல் உறுதியாக அவங்களுக்கு விளைவு மாறாது. அப்போ இவ்வளோ விளைவு மாறி இருக்கு என்றால் அதற்கு அடிப்படை காரணம் இவ்வளோ மாற்றம் செய்தோம். இவ்வளோ மாற்றம் செய்ததனால் இந்த அளவுக்கு விளைவு கிடைச்சி. இப்போ சார், நீங்கள் சமூக நீதி, சோஷியல் ஜஸ்டிஸ் பற்றி பேசுகிறீங்க, வறுமை ஒழிப்பு, சமஷ்டி பற்றி பேசுகிறீங்க, வரி டேக்ஸ் பற்றி பேசுகிறீங்க. ஆனால் நீங்கள் முக்கியமாக சொல்கிற ஒரு விஷயம்னா, ஒரு சமூகத்தில் அல்லது ஒரு நாட்டில் பெண்கள் அதிகம் கல்வி கற்றால், பெண்கள் அந்த ஆக்சஸ் கிடைச்சா அந்த சமூகம் குயிக்காக வளர்ச்சி அடையும்னு சொல்லி, அதை பற்றி கொஞ்சம் சுருக்கம். இல்லை, அது ஒரு அடிப்படை உண்மை. யாரெல்லாம் பொருளாதார வளர்ச்சி, டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸ் படிக்கிறாங்களோ, ஏனென்றால் எல்லா சமுதாயங்களும் ஒரு அளவுக்கோ இல்லை அதிக அளவுக்கோ இல்லை குறைவுக்கோ பெண்கள் பின்தங்கி வைக்கப்பட்டனர் வரலாற்றில். ஏன்னா அவங்களுக்கு தான் குழந்தையை பெற்றுக்கிற சக்தி இருக்குது. அதனால் அவங்க இயற்கையாக வீட்டில் இருந்து குழந்தையை வளர்க்கிற ஒரு பொறுப்புக்கு உள்ளவர். ஆனால் இன்றைக்கு கடைசி நூற்றாண்டு பார்த்தா எந்த அளவுக்கு பெண்களுக்கு சம கல்வி, சம உரிமை, சம வாய்ப்பு அளிக்கிறதோ அந்த அளவுக்கு ஒரு சமுதாயம், ஒரு நாடு முன்னேறுகிறது. இதற்கு எத்தனையோ எக்ஸாம்பிள் இருக்கலாம். ஆனால் குறிப்பாக சொல்லுவேன் ஸ்காண்டினேவியா, குறிப்பாக சொல்லுவேன் வெஸ்டர்ன் யூரோப், குறிப்பாக சொல்லுவேன் ஜப்பான். அதாவது ஜப்பான் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கறதுக்கு முன்னால் வந்த வளர்ச்சிக்கும் கொடுத்த பிறகு வந்த வளர்ச்சிக்கும் கூட ஏற்கனவே சிறந்த வளர்ச்சி நாட்டிலேயே வித்தியாசம் தெரியுது. அமெரிக்காவில், எல்லா இடத்துலையும். ஏன்னு நம்மளை பொறுத்த வரைக்கும் முக்கியம் என்னென்னா, எவ்ரிதிங் இஸ் காரலேட்டட் டு தட் ஒன் திங். அதாவது பெண்களுக்கு நீங்கள் எத்தனை ஆண்டுகள் கல்வி கொடுக்குறீர்களோ, எத்தனை ஆண்டுகள் அவர்கள் பள்ளிகளிலோ கல்லூரிகளிலோ இருக்கார்களோ, அத்தனை ஆண்டுகள் அவங்க திருமணம் செய்கிறதையும் குழந்தைகள் பெற்றுக்கிறதையும் ஒத்தி வைக்கிறார்கள், இல்லை நீடிக்கிறார்கள் அந்த காலத்தை.
எத்தனை வயதில் முதல் குழந்தைகள் பெற்றுக்கிறார்கள், எந்த சூழ்நிலையில் அவர்களுடைய பொருளாதார ஒரு சுற்றுச்சூழல் இருக்குது என்றதன் அடிப்படையில் தான் அந்த குழந்தையுடைய எதிர்காலத்துக்கு பிக்கெஸ்ட் இண்டிகேட்டர். ஸோ நீங்கள் வந்து பெண்களுக்கு சம கல்வி சம வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ஹெல்த் இண்டிகேட்டர்லேருந்து ஆரம்பிக்குது முன்னேற்றம். they get married later, they have children later, those children are much more likely to be healthy. Infant mortality drops, maternal mortality drops. அரசோடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையோடைய பாரம் குறைகிறது. ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரீமெச்சூர் பேபிஸோ இல்லை கூடுதல் ப்ரெக்னன்சி காம்ப்ளிகேஷன்ஸ்க்கோ பார்க்க தேவையில்லை. இதுலேருந்து ஆரம்பித்து இறுதி உச்சக்கட்டம் என்ன சொல்லுவேன், எந்த அளவுக்கு அவங்களுக்கு உற்பத்தி திறன் ப்ரொடக்டிவிட்டி ஆண்களுக்கு சமமாக இருக்கிறதோ, இட்ஸ் ஜஸ்ட் மேத்தமேட்டிக்ஸ். ஏன்னா ஒரு சமுதாயத்தில் கிட்டத்தட்ட பாதி பேர் பெண்கள் பாதி பேர் ஆண்கள். ஆண்களுக்கு நீங்கள் சிறப்பாக கல்வி கொடுத்து சிறப்பாக உற்பத்தி திறனை உருவாக்கி விட்டு பெண்களுக்கெல்லாம் கல்வி கொடுக்காமல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆவரேஜ் ஆகுது, இவங்களத பாதி ஆக்கிடுறீங்க. பெண்களுக்கும் அதே அளவுக்கு இருந்துச்சுன்னா முழு சமுதாயத்துடைய உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது. அதனால் சொல்லுவேன், இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு இந்த அளவுக்கு இந்தியா ஒப்பிட்டு பார்க்கும்போது முன்னேறி இருக்குன்றதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, அனைவருக்கும் கல்வி என்ற சட்ட திருத்தம் 1921 நீதி கட்சியால் உருவாக்கப்பட்டு அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும் என்ற கொள்கையில் எந்த கட்சியும் மாறாமல் இருந்து 100 ஆண்டுகளுக்கு யாரெல்லாம் மெட்ராஸ் மாகாணம், மெட்ராஸ் மாநிலம், அப்புறம் தமிழ்நாடு மாநிலம் பெயர் மாற எல்லை மாற யாரெல்லாம் அரசாங்கத்தை நடத்தினாங்களோ அவங்கெல்லாம் இந்த ஒரு கொள்கையில் பின் நோக்கி போகவே இல்லை, தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே போனதுனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை. இப்போ 2 புள்ளி விவரம் வந்துச்சு. ஒன்று, தமிழ்நாடு வந்து 3ஆவது இடத்துலேருந்து நம்பர் 1 ஆயிடுச்சு எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட், மேனுஃபேக்சர்ட் குட்ஸ் எக்ஸ்போர்ட்டில். அதில் நிறைய பணி செய்கிறவங்க பெண்கள். அதே மாதிரி புள்ளி விவரம் வந்து இன்றைக்கி மேனுஃபேக்சரிங்கில் இந்தியா முழுவதும் தொழிற்பேட்டைகளில் தொழிற்சாலைகளில் பணியாற்றும் பெண்களில் 43% தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கின்றன. அப்போ மக்கள் தொகையில் இந்தியா முழுவதும் இருக்க பெண்களில் 6% தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். ஆனால் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸில் 43%. இது இவங்களுக்கு சம உரிமை சம கல்வி கொடுத்ததுனால், இதனால் தமிழ்நாடுடைய தலா பொருளாதாரமும் வளர்ச்சியும் அதிகமாக இருக்கிறது. திஸ் இஸ் a ஃபுல் சைக்கிள். நீங்கள் வந்து இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்துக்கும் கிடைக்காத அந்த ஐடி வருமான தொடர்பான தகவல்களை எடுத்து ஒரு பெரிய புரட்சியே செஞ்சீங்க நீங்கள். அது மட்டும் இல்லாமல் ஏழை என்பது யாருன்றது வரையறையை, அந்த பொறிமுறையை நீங்கள் ஆந்திராவில் வந்து அந்த மாடல் எடுத்து வந்து செஞ்சீங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் உதாரணமாக சொல்ல போனால் தமிழ்நாடு ₹1 கொடுத்துச்சுன்னா மத்திய அரசாங்கத்துலேருந்து 29% தான் எங்களுக்கு வருது. இதுவே பீகார், உத்தரப்பிரதேசம் அவங்களுக்கு ₹1 கொடுத்தாங்கன்னா ₹3 திருப்பி கிடைக்குது. சில இடத்துங்களில் ₹10 கிடைக்குது. இதுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி கமிட்டிலையும் நீங்கள் ஒரு மெம்பராக இருக்கீங்க. இதுக்கு நீங்கள் சில யோசனையை முன்வைக்கிறீங்க, சில டார்கெட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி. இந்த நிலைமையை நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க? உங்களுடைய பரிந்துரை என்ன தமிழ்நாடுக்கு நிறைய ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு? ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு நம்ம கையில் இல்லை. நான் 2 பிரிச்சிடுறேன். ஜிஎஸ்டின்றது ஒரு தனி தலைப்பு. ஏன்னா ஜிஎஸ்டி நல்லா செயல்பட்டாலோ மோசமாக செயல்பட்டாலோ அதனால் தமிழ்நாட்டுக்கு அளிக்கும் பங்கு அதிகமாக கூடுதலோன்றது கிடையாது. ஏன்னா நிதி குழு, ஃபைனான்ஸ் கமிஷன், யூனியன் ஃபைனான்ஸ் கமிஷன் அடிப்படையில் தான் பகிர்ந்து கொடுக்குற திட்டங்கள் எல்லாம் வகுக்கிறாங்க ஓரளவுக்கு. இல்லை ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி. ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை புது ஃபைனான்ஸ் கமிஷன் ஃபார்ம் ஆகும். நான் அதில் ப்ரெசென்ட் பண்ணேன். அந்த ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து நாடு பூரா போய் யார்கிட்டெல்லாம் கருத்து கேட்பாங்களோ கேட்பாங்க. இப்போ 16வது நிதிக்குழுவை சில மாதங்களுக்கு முன் இந்த ஒன்றிய அரசாங்கம் அரசாணை வெளியிட்டு அதை உருவாக்கியிருக்கிறார்கள். அதற்கு சேர்மனாக ப்ரொஃபஸர் அரவிந்த் பானகிரியான்னு கொலம்பியா யூனிவர்சிட்டி பொருளாதாரத்துறையில் இருக்கிற பேராசிரியரை நியமிச்சிருக்கிறாங்க. 15வது நிதிக்குழுவில் என்கே சிங் என்றவர் முன்னாள் ராஜ்யசபா எம்பி, முன்னாள் ஐஏஎஸ் ஆஃபீஸர், நிறைய பொறுப்பில் இருந்திருக்கிறார். அவர் குழு தலைவராக இருந்தார். அந்த குழுவோடைய அறிக்கையின் அடிப்படையில் தான் பிரித்து கொடுப்பாங்க. எந்த மாநிலத்துக்கு எவ்வளோ, மொத்தம் ஒன்றியத்துக்கு எவ்வளோ, எல்லா மாநிலங்களும் சேர்ந்து வாங்க வேண்டியது
இதுக்கு முன்னால் YV ரெட்டி இருந்தார், அதுக்கு முன்னால் விஜய் கேல்கர் இருந்தார். கிட்டத்தட்ட அனைவரையும் நான் ஏதோ ஒரு காலத்தில் சந்திச்சிருக்கேன், இல்லை உரையாடிருக்கேன். ஆனால் ஜிஎஸ்டியை தனியாக விட்டுரும். இந்த எவ்வளோ வரி எடுக்கிறாங்க, எவ்வளோ வரி கொடுக்குறாங்கன்ற கேள்வி எல்லா நாடுகளிலும், எல்லா ஃபெடரேஷன்ஸ், யூரோப்பியன் யூனியன் மாதிரி இருக்கிற ஃபெடரேஷனையும் பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடுகளிலிருந்து அதிகம் வரியை தீட்டி குறைவாக திரும்பி கொடுப்பார்கள். எங்கெல்லாம் வளர்ச்சி கம்மியாக இருக்கோ அங்கெல்லாம் வரி இயற்கையாக கம்மியாக வரும். ஏன்னா பொருளாதாரம் இருந்தால் தான், தொழில் உற்பத்தி மாதிரி இருந்தால் தான் வரி கட்டணும். அதற்கு வளர்வதற்காக கூடுதல் நிதி கொடுப்பார்கள். எல்லா நாட்டிலும் ரொம்ப சிறப்பாக நடக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் இந்த கூடுதல் நிதியை ஏழை எளிய இடங்களுக்கு கொடுக்கறதுனால் அவங்களுடைய முன்னேற்றம் சுறுசுறுப்பாகும், அதிகரிக்கும். ஸோ ஹேவ்ஸ்டேருந்து எடுத்து ஹேவ் நாட்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த கேப் குறையும். அது சில சமயம் வேகமாக குறையும், சில சமயம் கொஞ்சமாக குறையும், சில சமயம் நீண்ட நாள் கழிச்சு குறையும். ஆனால் அதோடைய எண்ணமே எதற்காக இந்த நிதியை ஒருத்தர்கிட்டருந்து எடுத்து இன்னொருத்தர் கொடுக்குறோம். ஜனநாயக நாட்டில் ஏற்றத்தாழ்வு மிகவும் அதிகமாக இருக்கக்கூடாது. அதற்காகவே இருக்கிறவங்கள்ட்ட அது மொத்த வரி சிஸ்டமே அதுக்கு தானே இன்கம் டேக்ஸில் ஸ்லாப்னு போடுறோம். ரொம்ப ஏழைன்னா டேக்ஸே கிடையாது, அடுத்து 10%, அப்புறம் 20%. அவன் ஒரு மனிதனுக்கு 10 கோடிக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கு தேவையில்லை, வீட்டுக்கு தேவையில்லை, சும்மா சொத்து தான். அதனால் அதில் 40% வரி எடுக்கலாம் அப்படின்னு. ஸோ இட்ஸ் ப்ரொக்ரெசிவ் டேக்ஸேஷன். ஸோ திஸ் இஸ் நாட் த ப்ராப்ளம். இது நம்மகிட்ட இந்த கூடுதல் எடுக்கிறாங்கன்றது பிரச்சனை இல்லை. நான் திருப்பி பொதுவாக கூறினது 2 பிரச்சனை. ஒன்று, இந்த பணத்தை நீங்கள் எடுத்து கொடுக்க இந்த ஏற்றத்தாழ்வு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது, குறையலை, சமமாக அப்படியே நிற்கலை, அதிகரிக்கலை, கூடுதல் வேகத்தோடு அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போன்னா நீங்கள் பண்ணுறதில் ஏதோ தப்பு. ஒன்று. 2வது, இதே மாதிரி நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா இதற்கு முடிவு என்ன? ஒரு காலத்தில் நம்மகிட்டேருந்து ₹1 போச்சுன்னா 60 பைசா வந்துச்சு, அப்புறம் 40, அப்புறம் 30, இப்போ 26, 29, 26. அப்போது நம்ம வளர அவங்க நம்மகிட்டேருந்து எடுக்கிறது தான் அதிகரிக்கிறாங்களே தவிர அப்போ ஏதோ ஒரு காலத்தில் நம்ம சொல்லுவேன், நாங்களாம் வரி கட்டினா ₹1 கொடுத்தா 10 பைசா கூட வரமாட்டேங்குது, என்னத்தை பண்ணுறீங்க? இது ஒரு புறம். இன்னொரு புறம் உத்தரப்பிரதேச எடுத்துப்போம். உத்தரப்பிரதேசுக்கு கொடுக்குற நிதி, தமிழ்நாட்டுக்கு கொடுக்குற நிதி 2014 இந்த ஆட்சி வரும்போது ₹1 நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா ₹2.40 வரும்போது, இது எங்கேருந்து வரி எடுக்கிறாங்கன்னு நான் சொல்ல, சும்மா எவ்வளோ கொடுக்குறாங்கன்றது மாத்திரம் சொல்கிறேன். ₹1 நம்மளுக்கு கொடுத்துருந்தா அங்கே ₹2.40. இன்றைக்கி ₹1 நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ₹3.60 கொடுக்குறாங்க. ஆனால் உத்தரப்பிரதேசோட வளர்ச்சி நம்மளோட இன்னும் சரிந்து கொண்டே போயிட்டுருக்கு. 2016 தமிழ்நாடோடைய தலா பொருளாதாரம் உற்பத்திக்கு பெர் கேபிட்டல் ஜிடிபிக்கு 40% இருந்தவங்க இன்றைக்கி 30% குறைஞ்சிட்டாங்க 10 வருஷம் கழிச்சு. அப்போ இவ்வளோ பணத்தை கூடுதாக கொடுத்த பிறகும் அவங்களுக்கு முன்னேற்றம் வரலன்னா, அகெயின் ஆஸ்க் கொஸ்டின், வாட் இஸ் த எண்ட் டு திஸ்? இதற்கு நிரந்தர முடிவு என்ன? நீங்கள் அதாவது கிணத்துல போய் பணத்தை போடுற மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கீங்க, அதுக்கு எந்த விளைவும் கிடைக்கல. விளைவு கிடைக்கணுன்னா பயிர் நடணும், விவசாயம்னா அதுக்கு உரம் போடணும், அதுக்கு தண்ணி பாய்ச்சணும். சும்மா கிணத்துல போய் பணத்தை போட்டேன்னா ஆகும். இது ஏன் இந்த மாதிரி நடந்து கொண்டே இருக்குது? இதை நான் பலரிடம் கேட்டிருக்கிறேன். இப்போ கூட ஒரு 3-4 வாரத்துக்கு முன்னால் ஒரு விருது நிகழ்ச்சிக்கு எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க டெல்லிக்கு. அதில் NK சிங்குக்கு ஒரு விருது கொடுக்கப்பட்டது. அதனால் அவரை பற்றி கொஞ்சம் பேசினேன். அப்போ அரவிந்த் பனகரியாக இருந்தார், பேராசிரியர். அவர் எதாச்சும் சொன்னார், நீங்கள் உங்கள் வீடியோ நான் பார்த்துருக்கேன். எந்த வீடியோ சார்? இந்த மாதிரி நிதி குழுவோடைய தோல்வியை காமிக்கிறது அப்படின்னு கூறியிருக்கீங்க. ஓரளவு நீங்கள் சொல்கிறது உண்மை தான். என்னென்னா புள்ளி விவரம் தான், ஆனால் எப்படி திருத்தணும்னு பார்க்குறோம். அவங்களோட கருத்தெல்லாம் என்ன அப்படிங்கிற. அப்போ நான் 15வது நிதிக்குழுவுக்கு 2017 18 முன்வைத்த கருத்தையே இப்பயும் முன்வைத்தேன். என்ன சொன்னேன்? நீங்கள் முதல்ல வாட் யூ ஆர் ட்ரைங் டு ப்ரெடிக்ட், அதாவது டெக்னிக்கலாக சொல்லணுன்னா இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, 2 வருஷம் இன்னையிலேருந்து அதுக்கப்புறம் 5 வருஷம். ஸோ T+2 இன்னை +2 டு இன்னை +7 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு மாநிலமும் ஒன்றியமும் என்ன உற்பத்தி ஆகப்போகுது, என்ன பொருளாதாரம் இருக்க போகுதுன்னு கணிப்பு செய்து அந்த அடிப்படையில் எப்படி பிரிக்கணும்னு போடுறீங்க. உங்களுக்கு அது திறனெல்லாம் கிடையாது. ஒரு மாநிலமும் எங்கள் பட்ஜெட் டைமில் 2 years ஃபார்வர்ட், T+2 years ஃபார்வர்ட் போடுற எஸ்டிமேட்ஸே
கஷ்டமாக இருக்குது நிறைவேற்றுறதுக்கு. எல்லா அரசாங்கமும் எல்லா மாநிலம் நீங்கள் வந்து 31 மாநிலத்துக்கும் ஒன்றியத்துக்கும் 7 வருஷம் ஃபார்வர்டு வரைக்கும் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறதெல்லாம் இது வந்து காத்தில் வரையும் ஓவியங்கள். அதனால் இது நிற்காது, இதை மாற்றணும். அதோட முக்கியமாக சொல்கிறேன், நீங்கள் எப்படி பணத்தை ஒதுக்குறீங்கன்னா, எந்த அடிப்படையில் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்கன்னா, பின்னோக்கி யார் கூடுதல் தோல்வி அடைஞ்சிருக்கா அப்படின்றதை கண்டுபிடித்து அவங்களுக்கு கூடுதல் பணம் கொடுக்குறீங்க. அப்போ இங்கிலீஷில் என்ன யூ இன்சென்டிவைசிங் ஃபெயிலியர். தோல்வி அடைகிறவருக்கு கூடுதல் பணம் கொடுப்பேன்னா நீ கூடுதல் தோல்வி அடை, நான் கூடுதல் பணம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை நீங்கள் மாற்றணும்னா லீடிங் இண்டிகேட்டர்ஸ், இன்றைக்கி இப்படி இருந்தால் நாளைக்கு இதனால் உறுதியாக பொருளாதாரம் முன்னேறும் என்ற லீடிங் இண்டிகேட்டர்ஸுக்கு ஊக்கம் கொடுக்கும் வகையில் பணத்தை கொடுக்கணும். இலக்குகளை நம்ம இலக்கென்னா வளர்ச்சி அதிகரிக்கணும். அப்போ இன்றைக்கி எந்த அடிப்படையில் நம்மளால் தெளிவாக உறுதியாக சொல்ல முடியும் நாளைக்கு உற்பத்தி அதிகரிக்கும், அது கல்வி சிறப்பாக இருக்கணும். சென்ற ஆண்டோடைய இந்த ஆண்டு கல்வி சிறப்பாக இருந்தால் ஏதோ ஒரு ஆண்டில் எதிர்காலத்தில் உற்பத்தி சிறப்பாக இருக்கும். குறிப்பாக யாருக்கெல்லாம் கல்வி வழங்கப்படுகிறது என்றதை பார்த்தால், இப்போ இன்றைக்கு பார்த்திங்கன்னா வட மாநிலங்களில் பல இடங்களில் ஒரு 40-45% மேல் உயர்கல்வி, அதாவது என்ன சொல்கிற ஹையர் செகண்டரி ஸ்கூல் +2ன்னு வச்சுங்க, +2க்கு பெண்கள் 40% மேலே போகிறதே இல்லை கிளாஸுக்கு. எங்களுக்கு எப்படி கல்வி கொடுக்க முடியும்? அப்போனா ஏதோ கிண்டர் கார்டன்லேருந்து 10ஆம் கிளாஸ்க்குள்ளே இவங்கெல்லாம் ஒன்றும் வரவே இல்லை, இல்லை வந்துட்டு ட்ராப் அவுட் ஆகிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் என்ன பண்ணணுன்னா எத்தனை பெண்கள் ஒவ்வொரு அடுக்குலேயும் இருக்கிறார்கள் என்றது அதிகரித்தால் நான் கூடுதல் பணம் கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் ஃபார்முலாவில் போடுங்க. No, but on the leading indicators. Set target is a different story. But if you improve what percentage of girls are in elementary school, 2 years is that higher? I'll give you more money. What percentage of girls continue from elementary school to middle school? அதிகரிச்சிருக்கா? கூடுதல் பணம் கொடுக்குறேன். ஏன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும், நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், எந்த அளவுக்கு பெண்களுக்கு சம கல்வியும் உற்பத்தியில் பங்கு கொடுக்கறதுக்கு சூழ்நிலை உருவாகிறதோ அந்த அளவுக்கு பொருளாதாரம் முன்னேறும். ஸோ நீங்கள் அதை இன்சென்டிவைஸ் பண்ணி கொடுங்க. நீங்கள் வந்து போனது 5 வருஷத்தில் எவ்வளோ தோல்வி அடைஞ்ச, அதனால் ஏழையாக இருக்கியா, நான் பணம் கொடுக்குறேன்னா அந்த பணத்துக்கு எந்த மதிப்பும் இல்லை. ஏன்னா கொடுக்க அவங்க வளர்ச்சி சரிஞ்சிக்கிட்டே போகுது. இது திருத்தணும். அதனால் நிதிக்குழுவை பொறுத்த வரைக்கும் 75 வருஷத்தில் இப்போ 15 நிதிக்குழு முடிஞ்சிடுச்சு. 5 வருஷத்துக்கு வரை இப்போ 16வது நிதிக்குழு இந்த பணி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அடிப்படை மாற்றத்தை அவங்க கொண்டு வரவில்லை என்றால் எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த நிதிக்குழுவுடைய இலக்கே, அதாவது எப்படி நிதியை பிரித்தால் சமமாக வளர்ச்சி, சமமாக ஒரு சமுதாயம் உருவாக்க முடியும் என்றது தான் இந்த நிதிக்குழுவுடைய முக்கிய இலக்கு. அந்த இலக்கை அடைவதற்கு மிகவும் வாய்ப்பு கம்மி என்று நான் கருதுகிறேன். அதை நீங்கள் யோசனையை முன்வைத்தீர்கள். இப்போது நீங்கள் தற்போது தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக பதவியேற்றிருக்கிறீர்கள். எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு கிடைக்கின்ற புள்ளி விவரங்களின்படி இந்தியாவில் ஹைதராபாத், பெங்களூர் போன்ற மாநிலங்கள், நகரங்கள் இந்த துறையில் மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்திருக்கின்றன. தற்போது கூட நீங்கள் கூறின எலக்ட்ரானிக் ஏற்றுமதியில் தமிழ்நாடு முன்னில் இருக்கின்றது. இந்த இலக்கை நோக்கி தமிழகத்தினால் எவ்வளவு காலத்தில் பயணிக்க முடியும் என்பது உங்களுக்கு மதிப்பீடாக இருக்கிறது? அதாவது நான் 2-3 சொல்லுவேன். இயற்கையாக தமிழ்நாடுக்கு இருக்கிறதுலே பெரிய சக்தி அதோடைய மனித வளம். கிட்டத்தட்ட இன்றைக்கு இந்தியாவில் பொறியியல் கற்று தேர்வை தாண்டி பட்டம் வாங்கி வெளிவரும் ஆண்டுக்கு சுமார் 10 லட்சம் நபர்களில் சுமார் 1.7 லட்சம் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிறார்கள். திருப்பி சொல்கிறேன், 6% அடியில் இருக்கிற மக்கள் தொகை இருக்கிற மாநிலத்தில் சுமார் 17-18% மொத்த பொறியியல் பட்டதாரிகளின் எண்ணிக்கை ஆண்டுக்கு. எனவே இந்த அடிப்படை, அது இல்லாமல் சிலது நல்லது சொல்ல, நம்மளுக்கு ஒரு வரலாறு இருக்குது, இன்டர்நேஷ்னல் அவுட்லுக், நிறைய ஏற்கனவே கம்பெனிஸ் இருக்காங்க, நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, போர்ட்ஸ் இருக்குது, ஏர்போர்ட்ஸ் இருக்குது, அதனால் நிறைய இயற்கை குளோபல் காமர்ஸ் ட்ரேட்லாம் இருக்குது.
உங்களுக்கு அறிமுகமாக இருந்திருக்கலாம் தமிழ்நாடு, அதனால் இங்கே ஆஃபீஸ் வைக்கலாம். எத்தனையோ நன்மையினால் நான் கூறுவேன். குறிப்பாக தலைவர் கலைஞர் 1998-99 பீரியடில் முதல்ல ஐடி பாலிசி, இன்சென்டிவ் பாலிசின்னு ஒன்று உருவாக்கி, அப்புறம் ஐடி டிபார்ட்மெண்ட்டுன்னு கவர்மெண்ட்டில் ஒன்று உருவாக்கி முதல்ல டைட்டில் பார்க்கலாம் செட் பண்ணி பல வகையில் நம்ம முன்னோடியாக இருந்தோம். என்ன ஆகிவிட்டது கடைசி 20-25 வருஷத்தில் நம்மளுடைய வளர்ச்சி இயற்கையான வளர்ச்சியாக மாறிவிட்டது. ஆனால் பெங்களூரோ ஹைதராபாடோ ஓரளவுக்கு பூனேவோ போய் தேடி கொண்டாந்து ஏதோ ஒரு தொழில் நம்மளுக்கு தேவை. ஏன்னா சென்னையில் பல தொழில்கள் இருக்குது ஏற்கனவே, நிறைய இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்டு, அது இல்லாமல் மேனுஃபேக்சரிங்கு, அது இல்லாமல் இப்போ கார் வந்த பிறகு காரில் பெரிய கெப்பாசிட்டி, அது இல்லாமல் ஒரு இன்டர்நேஷ்னல் ஹெல்த் சென்டராக இருக்குது, நிறைய மருத்துவத்துக்கு டூரிஸ்ட்லாம் வர்றாங்க, நிறைய வெளியூர். ஸோ தமிழ்நாடு எக்கானமிக்கு ஐடி வாஸ் நாட் ஆஸ் வைட்டல், வாஸ் நாட் ஆஸ் க்ரூஷியல். பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா ஐடி இல்லைன்னா எதுவுமே கிடையாது அங்கே தொழில். அதனால் அவங்க ரொம்ப முனைப்புடன் வேலை செய்திருக்கிறார்கள் 20-30 ஆண்டுகளுக்கு. குறிப்பாக சில நபர்கள், சந்திரபாபு நாயுடு காலத்தில், அதுக்கப்புறம் ஹைதராபாடு பெரிய இடத்துல வளத்தில் கொண்டு போனாங்க, பெங்களூரில் பல அரசாங்கங்கள். உண்மையில் தமிழ்நாட்டில் நம்ம அந்த அளவுக்கு ப்ரொமோஷன் செய்யவில்லை. அதோடைய முதல் ஆதாரம் கிட்டத்தட்ட எந்தெந்த கம்பெனி எங்கெங்கே இருக்குது, எத்தனை பேர் வச்சுருக்காங்க, எப்படி வந்தாங்கன்ற தகவல் மாநில அரசாங்கங்களிடம் இருக்குது. கர்நாடகாவிலையும் தெலுங்கானாவிலையும் இல்லை மகாராஷ்டிரா. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு தகவல் கூட நம்மளுக்கு இல்லை. அது ஏன்னா நம்ம ஊக்கம் கொடுக்காமல் அவங்க வந்திருக்காங்க. அங்கெல்லாம் ஊக்கம் கொடுத்தவர்கள் வந்திருக்காங்க. அதனால் யார் வந்தால், எப்போ வந்தால், எதுக்கு வந்தான்னு அவங்களுக்கு தெரியுது. நம்ம 90% நம்ம ஊக்கமே கொடுக்காம, 95% நம்ம ஊக்கமே கொடுக்காம அவங்களாம் வந்ததுனால எந்த இடத்துலையும் நம்ம ஒரு சென்ட்ரல் டேட்டா பேஸ் உருவாக்கவில்லை. அதனால் நீங்கள் கேட்குறதுக்கு நான் சேர்த்து வச்சு நான் சொல்லுவேன். முதல் பதில், தமிழ்நாடு இன்றைக்கி ஆக்சுவலாக அவ்வளோ பின்தங்கி இல்லை என்றது தான் உண்மை. நம்மகிட்ட தகவல் இல்லைன்றதுனால நம்ம அதை ஒளிபரப்பு செய்யலையே தவிர, போய் எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பித்தா ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. குறிப்பாக போன ஆண்டு 2023 கேலண்டர் இயரில் சாதாரணமாக ஒரு ஆண்டுக்கு ஒரு 4 to 5 million square feet Class A office space, mostly white collar work is Class A office space. Annual lease absorption rate இருந்த ஒரு மாநகரத்தில் 2023 11 மில்லியன் சதுரடி லீஸுக்கு போயிருக்கு. More than double the average. So they are growing rapidly. I myself have gone and opened many centers. அதனால் நான் சட்டமன்றத்தில் நான் கூறுகிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் மினிமம் 10,000 வேலை வாய்ப்புகள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் மாதத்துக்கு தமிழ்நாட்டில். எத்தனையோ கம்பெனியோடைய விரிவாக்கம், துவக்கம் நானே போய் விருந்தினராக திறந்து வைத்திருக்கிறேன். Then the question arises, ஸோ 10,000 ஒரு மாதத்துக்குன்னா 12 மாதத்துக்கு 1.2னா ஆமாம், சென்னையிலையும் இருக்குது, மதுரையிலையும் இருக்குது, கோயம்புத்தூர்லையும். மதுரையிலேயே போன ஆண்டு பல ஆயிரம் வேலை வாய்ப்புகள், பின்னக்கிள், செயின்சஸ், ஜென்பேக்ட் எல்லாம் வந்துருக்கு. அப்போது 1.2 lakh ஜாப் க்ரியேஷன் பெரிய தொகையான்னு பார்த்தா ஆக்சுவலாக அவ்வளோ கிடையாது. ஆனால் என்ன இயற்கை, என்ன நன்மை, இது இயற்கையாக நடக்கிறது. நம்ம ஊக்குவிக்கலை, நம்ம ₹1 இன்சென்டிவ் கொடுக்கல, நம்ம செட் பண்ணுங்கன்னு சொல்ல. அதனால் நான் படிப்படியாக நான் என்ன சொல்லியிருந்தேன், முதல்ல தகவலை தீட்டுவோம். அந்த தகவல் வச்சு உண்மை நிலை என்ன என்று அறிந்து அதை நம்ம வெளிப்படுத்தி, அதனால் இவ்வளோ சக்தியில் இந்தந்த செயல்கள் இந்தந்த நிறுவனங்களால் இங்கே செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்றதை வெளிப்படுத்தி, அதை வைத்து ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயினை நடத்தி, அடுத்து இதை எப்படி இன்னும் ஆக்சலரேட் பண்ணுறது அப்படின்னு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். உண்மையில் ஒரு 3 பங்கு இருக்குது இதுக்கு. ஒன்று பியூர் டேட்டா ப்ரொமோஷன், இன்சென்டிவைசேஷன், இதுதான் ஆக்சுவலாக மெயினாக பெங்களூர் ஒரு காலத்தில் பண்ணுச்சு. இப்போ இயற்கை ஈக்கோ சிஸ்டம் ஆயிடுச்சு. அதனால் அது இருக்குது, நெட்வொர்க் எக்ஸ்டர்னாலிட்டின்னு சொல்லுவோம். ஹைதராபாடில் ரொம்ப திட்டமிட்டு பண்ணாங்க. அதை நம்ம பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம பண்ணலை, உண்மையில் பண்ணலாம். ஆனால் இன்னும் 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன்று, சுற்றுச்சூழல் சிறப்பாக இருந்தால் இயற்கையாக வருவாங்கன்றதுக்கு நம்ம தான் முதல் உதாரணமே தவிர, குறிப்பாக டேட்டா சென்டர்ஸ், குறிப்பாக இப்போ இந்த புது ஏஐ இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் இந்த இண்டஸ்ட்ரி, இதிலெல்லாம்
என்ன மாதிரி அரசோடைய வியூகம், தொலைநோக்கு பார்வையோட ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு சிஸ்டம், கம்போனன்ட்ஸ் என்ன பண்ணால் இதில் நம்மளுக்கு ஒரு ஆக்சலரேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு ஒரு டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ். நான் நேற்று கூட நான் பேசின உரையில் சொன்னேன், அரசாங்கத்தோடைய செயலை டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம், அதுவே பல வாய்ப்புகளை உருவாக்கும். முதலமைச்சர் போன அக்டோபர் நவம்பரில் எங்கள் துறையில் கோரிக்கை ஏற்று டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபார் தமிழ்நாடுன்னு ஒன்று ஒரு அறிக்கையை வெளியிட்டு எப்படி துறையுடைய செயல்பாடுகள் எல்லாம் டிஜிட்டைஸ் பண்ண போகிறோம், ஆன்லைன் ஆக்க போகிறோம், டிரான்ஸ்பேரண்ட் ஆக்க போகிறோம், இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாமல் செயல்படுத்த போகிறோன்ற ஒரு கொள்கை அளவில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இதில் பெரிய வாய்ப்பு இருக்குதுன்னு நான் கருதுகிறேன். ஏன்னா நம்ம சைஸ் பாருங்கள், நம்ம வந்து கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள் மாநிலம், கிட்டத்தட்ட $350 பில்லியன் US எக்கானமி. அது இல்லாமல் எத்தனையோ திட்டங்களை, ஸ்கீம்ஸ், நலத்திட்டங்களை அரசாங்கம் நடத்துது. எல்லா நபருடைய தகவலும் அரசாங்கம் வைத்திருக்கிறது. பிறப்பு சான்றிதழ், கல்வி சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், சமுதாய சான்றிதழ், வருமான சான்றிதழ்லேருந்து ஆரம்பித்து விவசாயம்னா அடங்கல், சிட்டா. ஆனால் இதெல்லாம் டிஜிட்டைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆக்சுவலாக பெரிய காம்பவுண்ட் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் என்று கருதுகிறேன். அதில் ஒன்று. மூணாவது, குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இவங்கெல்லாம் நிறைய சம்பாரித்து நல்லா செலவு பண்ணுற நபர்கள், ஐடியில் வேலை செய்கிறவங்களாம். அதனால் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு, ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸு, ஒரு ஃபேமிலிக்கு அவுட்டிங்கு, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருந்தால் அங்கே இன்னும் கூடுதல் டேலண்ட்டை ஈர்க்கிறதுக்கு வாய்ப்பு. இப்போ பெங்களூர் பார்த்திங்கன்னா தட்ஸ் ஒன் ஆஃப் பெங்களூர்ஸ் பிக் ஃபீச்சர்ஸ். ஹைதராபாடும் in many ways young people would say that it has a more exciting social and nightlife scene than சென்னையோ மதுரையோ கோயம்புத்தூர். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் திருத்தணும். அதெல்லாம் ப்ராடர் கவர்மெண்ட் பாலிசி. தமிழகத்தின் வளர்ச்சி, இப்போ நீங்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கக்குள்ளே, இப்போ தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருக்கக்குள்ள வளர்ச்சி நாங்கள் நிறைய பேசிக்கிட்டே போகலாம். நீங்கள் 2030 வரக்குள்ள தமிழகத்தின் எக்கனமிக்கு $1 trillion கொண்டு போகணும்னு சொல்லி இப்போ ஒரு திட்டமும் நீங்கள் முதலமைச்சருடைய இலக்கு. அதுக்கு ஏற்ப நாங்கள்லாம் செயல்படுறீங்க. நீங்கள் போகிற வளர்ச்சியை பார்க்கும்போது அது விரைவாக கிடைக்கும் என்று தெரிகிறது. நம் இலங்கை விஜயத்தை பார்க்கலாம். இலங்கை உங்களுக்கு தெரியும், ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியிலிருந்து தற்போது நாங்கள் மீண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சவால்கள் எங்களுக்கு இருக்கின்றது. தமிழகம் 18 கிலோமீட்டர் தூரத்தில், கடல் மேல் தூரத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய வளர்ச்சி அடைந்து வருகின்ற, உலகத்திலே வளர்ச்சி அடைந்த நகரமாக இருக்கிறது. இந்த இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் இடையில் இந்தியாவென்று பார்க்காம நாம் இந்த 2 பகுதிகளுக்கு இடையிலான வர்த்தக, கலாச்சார அந்த தொடர்புகளை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? உண்மையில் நான் வந்து மாநில அளவில் இருக்கிறதுனால் மாநில கேள்விகள் தான் கூடுதல் கவனம் செலுத்துகிறேன். ஏனென்றால் நம்ம தமிழ்நாடும் ஸ்ரீலங்காவும் இலங்கையும் நம்மளுடைய உறவை, இல்லை வர்த்தகத்தை, இல்லை தொழில் இணைப்பை, இல்லை ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய டோட்டல் ரிலேஷன்ஷிப்பை அதிகரிக்கணும் என்று நினைத்தால் இந்திய சட்டமைப்புப்படி அது வந்து இந்திய அரசாங்கத்துடைய, ஒன்றிய அரசாங்கத்துடைய ஒப்புதல் மட்டும் இல்லை, ஆசியுடன் தான் செய்ய முடியும். அது எத்தனையோ வகையில் அவங்க, அதாவது சட்டமைப்பிலேயே சில தடைகள், சில தேவைகள் இருக்குது. இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் அதை பர்சனலாக அவங்க எடுத்து ரொம்ப லெவரேஜ் பண்ணி, அதனால் அவங்க ஒரு கண்ட்ரோல் ஃப்ரீக் மாதிரி ஒரு அரசாங்கம் என்றதுனால் மாநில உரிமைகளை பயங்கரமாக பாதித்து பறித்து எங்கள் செயல்பாட்டை பல வகையில் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறார்கள். இயற்கைக்கு முரண்பாக, சட்டமைப்புக்கு முரண்பாக. எனவே நான் சொல்லுவேன், இந்த அரசாங்கம் டெல்லியில் இருக்கிற வரைக்கும் எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. இவங்க வந்து முற்போக்கு நோக்கத்தோடையோ, இல்லை மனித நேயத்தோடையோ, இல்லை ஈரத்தோடையோ செயல்படுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனால் அந்த மாதிரி ஒரு தடை இல்லாமல் இருந்திருந்தால், இயற்கையாக 2-3 வகையில் நம்மளுக்கு நேச்சுரல் ஃபிட் இருக்குது. ஒன்று வந்து எனர்ஜியில் நாங்கள் பயங்கர டெஃபிஷியன்ட். எனர்ஜியில் இலங்கை அட்லீஸ்ட் பை பொட்டென்ஷியல், அதுவும் ரெனியூபிள் எனர்ஜியில் ஆஃப் ஷோர் விண்ட், ஆன் ஷோர் விண்ட், சோலாரில் வந்து அவங்க மக்கள் தொகைக்கு
தாண்டி உங்களுக்கு எனர்ஜி க்ரீன் எனர்ஜி பாசிபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் எஜுகேஷன் சிஸ்டம்ஸில் தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப உலக அளவுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்ல மாட்டேனே தவிர எதுவும் நிறைய திருத்தம் பண்ண தேவை இருக்கே தவிர இலங்கை பல காரணங்களால் பின்தங்கி இருக்கிற சூழ்நிலையை தாண்டி தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக இருக்குது. அதனால் இளைஞர்களுக்கு பயிற்சி, ஆன் த ஜாப் ட்ரைனிங், ஸ்கில்ஸ் ட்ரைனிங், இல்லை கல்லூரி பல்கலைக்கழகம் எல்லா வகையிலும் இந்த ஒரு கம்பைன்ட் எஃபர்ட் கேன் பெனிஃபிட் த யூத், த யங் பீப்புள் ஆஃப் ஸ்ரீலங்கா குவைட் அ பிட். இன்னொன்று சொல்லுவேன், டூரிசம் வந்து இங்கே பெரிய இண்டஸ்ட்ரி. ஆக்சுவலாக இந்தியாவில் தமிழ்நாடு ஒன் ஆஃப் த டாப் டூரிசம் டெஸ்டினேஷன்ஸ். ஆனால் இன்னும் சொல்லுவேன், நாங்கள் ரொம்ப அதிகரிக்கலாம். அதையும் நான் சொல்லுவேன், திட்டமிட்டு ஒழுங்காக செய்தால் ஒரு ஜாயிண்ட் தமிழ்நாடு ப்ளஸ் இலங்கை டூர் ஈகோசிஸ்டம் பிளான் மாதிரி உருவாக்கி, ஏன்னா சிலது கலாச்சாரத்தில் பொதுவானது, சிலது வேறுபட்டது, இதெல்லாம் கண்டு அறியறதுக்கு பார்க்குறதுக்கு. அது இல்லாமல் இங்கே நிறைய பீச்சஸ்ஸு, ஸ்போர்ட்ஸு, ஆக்டிவிட்டிலாம் இருக்குது. அங்கே வந்து இன்னும் இங்கே விட கூடுதல் பழமை வாய்ந்த ஆர்கியாலஜிக்கல் digs like கீழடி or artifacts like the Jain caves நிறைய இருக்குது. அதனால் டூரிசம்லேயும் கொலாபரேஷன் வாய்ப்பு இருக்குது. இதுவும் மத்திய அரசாங்கத்துடன் சம்பந்தப்பட்ட விடயம் தான். ஆனால் இந்த விடயத்தில் மாநில அரசாங்கத்தின் மீதும் ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது, இந்த கச்சத்தீவு விவகாரம். இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து சட்டமன்றத்துலேயும் சரி, இப்போ அரசியல் தேர்தல் வந்துட்டதுனாலையும் சரி, சும்மா அதாவது என்ன சொல்கிறாங்க, லாட் ஆஃப் சவுண்ட் அண்ட் வெரி லிட்டில் லைட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது சத்தம் வந்துக்கிட்டே இருந்து வெளிச்சமே. அதனால் 50 வருஷத்துக்கு முன்னால் பொதுவாக ஓஷன் அந்த 12 மைல் ஏரியா அக்ரிமெண்ட்டும் அந்த கோஸ்டல் ஜோன் டெசிக்னேஷன் ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே உருவாக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தில் இது ஒரு பங்காக இருந்திருக்கு, இல்லை ஒரு விளைவாக இருந்திருக்கு. வாட் ஹேப்பன்? ஸோ மை ஓன் வியூ, நான் வந்து 50 வருஷம் முன்னால் நடந்து இன்றைய வரைக்கும் அந்த சூழ்நிலையில் இருந்து 10 வருஷம் டெல்லியில் ஆட்சியில் இருந்த ஒன்றிய அரசாங்கம் அதை பற்றி ஒரு படி எடுத்தோ இல்லை ஒரு செயல் செய்யாமலோ இங்கே வந்து அதை பற்றிலாம் திருப்பி அரசியலுக்காக பேசுகிறது எனக்கு ஐ திங்க் இட்ஸ் எ கம்ப்ளீட் டிஸ்ட்ராக்ஷன். அதனால் நான் கூறுவேன், இது வந்து மாநிலத்துக்கு எத்தனை உணர்வு இல்லை எண்ணம் இருந்தாலும், இட்ஸ் நோவேர் இன் த வேர்ல்ட் டு ஸ்டேட்ஸ் டிட்டர்மின் boundaries or limits. It's not in the realm of possibility. It is a government of India issue. It needs to be taken at that level. I shouldn't be the one to comment on that. பொருளாதார ரீதியாக நீங்கள் பார்க்கும்போது உண்மையில் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் பிரிட்ஜ் பாலம் என்ற அமைப்பு தொடர்பாக பேசுகின்றார்கள். மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டியது, அது மாநில அரசாங்கம் சம்பந்தப்படாது. ஆனால் பொருளாதார ரீதியாக நீங்கள் இதனை எப்படி நோக்குகின்றீர்கள்? இது சாத்தியமா? இதனால் நன்மைகள்? சாத்தியம்ன்றது கேள்விக்குரியதல்ல என்று நான் கூறுவேன். ஏன்னா உலக அளவில் இந்த அளவுக்கோ இதோட நீளமாகவும் பிரிட்ஜு நிறைய இப்போ ஏற்கனவே நிறைய தடவை பண்ணி. ஸோ இஸ் இட் பாசிபிள் engineering wise? Absolutely. Will it be prohibitively expensive? Probably not. நானே பல இடங்களில் சென்னையில் கனடாலெலாம் அக்ராஸ் த சி பிரிட்ஜஸை கார் ஓட்டி நான் போய் பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வாட் ஆர் த எக்கனாமிக் இம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் வாட் ஆர் த அதர் இம்ப்ளிகேஷன்ஸ் ஃப்ரம் கனெக்டிவிட்டி, செக்யூரிட்டி, ரிஸ்க், தட் இதெல்லாம் பார்க்கணும். உறுதியாக அதை வந்து யார் அந்த துறைக்கு இன்சார்ஜோ இல்லை யார் அதுக்கு எங்கள் அரசாங்கத்திலோ எங்கள் இயக்கத்திலேயோ முக்கியத்துவம் கொடுக்க வேணுமோ பார்த்துட்ருப்பாங்க என்று கருதுகிறேன். என் துறைக்கு அது இம்மீடியட் கனெக்ஷன் இல்லை. அதனால் ஐ எம் நாட் என்கேஜ்ட் இன் தட் அசஸ்மெண்ட் ஆஃப் த வயபிலிட்டி. உறுதியாக கூற முடியாது. உலக அளவில் எத்தனையோ பிரிட்ஜ் இருக்குல்ல, இதெல்லாம் தாண்டி எப்படி சாத்தியம் இல்லைன்னு கூற முடியும்? அதை உறுதியாக கூற முடியாது.
இது காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸில் காஸ்ட் என்ன பெனிஃபிட் என்னன்னு சொல்கிறதுக்கு பல கருத்துக்கள் பலரால் வைக்கப்படலாம். அந்த அளவுக்கு நான் அந்த இஷ்யூவை ஸ்டடி பண்ணதில்லை. பட் engineering wise, construction wise, clearly it is feasible. 2 கடிகாரங்கள் கட்டியிருக்கிறீர்கள் என்ன? இது என் தாத்தாவுடைய கடிகாரம். நான் வந்து 1990 என்னமோ என் அப்பா கொடுத்தாரு, வேலை செய்யாமல் இருந்துச்சு. அதை போய் ரிப்பேர் பண்ணி அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் 30 ஆண்டுக்கு மேலே என் கையில் வச்சுருக்கேன். இதில் எதுவுமே இல்லாமல் இருந்த சூழ்நிலைகள் முதல்ல, அப்புறம் ஃபிட்பிட்டு ட்ராக்கர்லாம் வந்துச்சு. அதனால் ஹெல்த்துக்காக போட்டேன். இப்போ ஃபோனு, டைரி, எஸ்எம்எஸ்ஸு என்னமோலாம் இதில் வந்திருக்கு. அதனால் எல்லாம் எத்தனையோ வருது இதில். ஸ்டெப் மெஷர்மெண்ட்டு, தூக்கம் எப்படி தூங்குறோம். அதனால் இது என்ன சொல்கிறது, பயனுக்காக, இது ஞாபகத்துக்காக. நேரம் நினைக்கிறது. நான் இன்னும் ஒரு 2 சிறிய விடைகளுக்கான கேள்வி கேட்டு கொடுக்குறேன். தந்தையை பற்றி, உங்கள் தந்தை நீதி கட்சியின் ஸ்தாபகர்கள் ஒருவர், நீங்கள் எமோஷனலாக அடிக்கடி பேசுவீர்கள். அவருடைய அந்த லெகசியை நீங்கள் எப்படி பின்பற்ற? ஆக்சுவலாக நீதி கட்சி உருவாக்குவதில் பங்கு பெற்று அதன் முதல் உபத்தலைவராக இருந்தது என்னுடைய கொள்ளுத்தாத்தா, தந்தை கொள்ளுத்தாத்தா எம்டி சுப்பிரமணியம் மொழியார்னு 1916 தென் இந்திய நல சங்கமும் தென்னிந்திய மக்கள் சங்கமும் சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன் குழுவும் உருவாக்கப்பட்டதில் மிகப்பெரிய பங்கு பெற்றவர். அவர் வழியில் வந்தவர் என் தாத்தா பொன்னம்பல தியாகராஜன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா, அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லுவேன், எங்கள் கொள்ளு தாத்தா இல்லாமல் இருந்தால் நாங்கள் பொது வாழ்க்கைக்கே வந்திருக்க மாட்டோம். சமூக நீதி பற்றி இந்த அளவுக்கு உணர்வு அவர் தான் ஆரம்பித்து வச்சார். நீதி கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பு என்னென்னா, இது பேரறிஞர் அண்ணா சொன்னார், வரலாற்றில் மேலடுக்கில் பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கிறவர்கள், சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கிறவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு போராடின ஒரே சிறப்பு உதாரணம் இதுதான். நார்மலாக நம்ம மேலிடத்துல இருந்தால் நம்ம கேபிட்டலிஸ்ட்டாக பேசுவோம், நம்ம கீழே இடத்துல இருந்தால் நம்ம கம்யூனிஸ்ட்டாக பேசுவோம், இல்லை சோஷியலிஸ்ட்டாக பேசுவோம். அந்த வழியில் வந்தவங்க நான் சொல்லுவேன், தாத்தா மிகப்பெரிய இயக்கத்துக்கும் அரசாங்கத்துக்கும் சட்டமைப்பு சொல்ல மாட்டேன், சட்டங்களை நிறைவேற்றுவதில் என்ன கொறடாவாக இருந்தார். நீதி கட்சி கொறடாவாக இருந்தார். அதுக்கப்புறம் அமைச்சராக இருந்தார், கொஞ்ச நாள் முதலமைச்சராக இருந்தார் மாகாணத்துக்கு. அவர் இல்லாமல் இருந்தால் நம்ம தொடர்ந்து இருக்க மாட்டோம். அந்த உணர்வு அவரிடம் என் தந்தைக்கு அப்புறம் எனக்கு வந்துச்சு. என் தந்தையை பொறுத்த வரைக்கும், என் தந்தை என்னை கட்டாயப்படுத்தி இளைய வயதில் வெளிநாட்டுக்கு அனுப்பாமல் இருந்திருந்தால் நான் இந்த மனிதனாக இருக்க முடியாது. அதாவது அவரால் நான் கூடுதல் கல்வி பெற்று தொழில் அறிந்து பொருளாதார ரீதியில் முன்னேறி உலக அளவில் பெரிய பொறுப்புகளில் பணியாற்றி 50 வயதுக்கு மேல் திரும்பி என் நகரத்துக்கு சென்று பொது வாழ்க்கையில் செயல்படுவேன் என்றால் அது ரெண்டுமே என் அப்பா. நான் ஒன்று, அவர் இல்லாமல் இருந்தால் நான் போய் சுதந்திரம் பெற்றிருக்க முடியாது. அவர் இல்லாமல் இருந்ததுனால் நான் திரும்பி வந்திருக்க மாட்டேன். மிகவும் ஒரு பயனுள்ள கலந்துரையாடலை நாங்கள் நடத்தினோம். அதாவது ஒரு ஒரு சரிந்து கொண்டிருக்கின்ற பொருளாதாரத்தை எப்படி தூக்கி நிறுத்துவது, எந்தெந்த வழிகளில் ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி, நிதி ஸ்திரத்தன்மை, அந்த நிதி விடயங்களை கையாளுவது என்பது தொடர்பான ஒரு விடயத்தை நீங்கள் சாதனை செய்து காட்டுகிறீர்கள். உங்களுடைய அந்த 1 ட்ரில்லியன் எக்கனாமிக் சைஸ் அந்த பொருளாதார இலக்குக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நீங்களும் தனிப்பட்ட ரீதியில் அரசியல் ரீதியாக எடுத்திருக்கின்ற இந்த முயற்சிகள், உங்களுடைய செயற்பாடுகளும் வெற்றியடைய வீரகேசரியின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டோம். உங்கள் நேரத்துக்கு மிகவும் நன்றி.